உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினசரி ராசி பலன். இந்த தினப்பலன்கிறது இந்த சந்திர பகவானோட சஞ்சாரத்தை வச்சு தான் சொல்கிறது. ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு இருக்கிறதுனால இந்த தினப்பலன் அப்படிங்கும்போது சந்திர பகவானோட நட்சத்திர சஞ்சாரத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை, சூலம். அந்த சூலம்ங்கிறது என்னென்னா அந்த நேரத்தில் நம்ம சில ரூட்டில் நம்ம பயணம் போகக்கூடாது. அப்போ அந்த பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கரணம் எல்லாம் ஒன்று ஒன்றும் சொல்லி உங்களுக்கு அற்புதமான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆன்மீகம் ப்ளஸ் சந்தாதாரர்கள், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எங்களது இனிய நன்றிகள். ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும். இந்த பதிவுகளெல்லாம் நிறைய பார்க்கணும், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த இதில் என்ன உடை அணிந்தால் வெற்றி, என்ன இந்த இது டேட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் எப்படி உஷாராக இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடையணும். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். 27/5/2026 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 13ஆம் நாள் வசந்த ருதவ் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை ஏகாதசி சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். ரிஷப லக்னம், இருப்பு 2 நாழிகை 55 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:52 கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று காலை 9:19 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 8:42 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று அதிகாலை 5:54 மணி வரை சித்தி, அதன் பின்பு வியதி பாதம். கரணம் இன்று காலை 9:19 மணி வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 9:41 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 8:42 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 8:42 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. சதயம், பூரட்டாதி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் சூரியன், மிதுன ராசியில் சுக்கிரன் மற்றும் புதன், கடகராசியில் குரு, சிம்மராசியில் கேது, கன்னிராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் புதன்கிழமை மற்றும் ஏகாதசி என்பதால் பெருமாள் கோவில் சென்று பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிக்க சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மேலும் நவகிரகங்களில் உள்ள மாத்துலக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்று பார்த்தால் அதி அற்புதமான ஒரு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது பகைருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டி வரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலக்கூடிய ஒரு நாள். உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை
அற்புதமான ஒரு மனநிலை அமையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். உத்தியோகத்தில் மேன்மையான போக்கை கடைபிடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக அமையும். ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். உங்களது எண்ணங்கள் வண்ணங்களாக மாறக்கூடிய ஒரு நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் நினைத்த காரியங்களை உத்தியோகத்தில் சாதித்துக் கொள்வீர்கள். இடம் மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். வேறு தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கடக ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களை கொண்டு அதிரடியான லாபம் குவிக்கப் பெறுவீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் தைரியமாக செயலாற்றுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை தித்திப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். கடக ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான சிம்மராசினியர்களே, இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது நடைபெறக்கூடிய ஒரு நாள். அதி அற்புதமான ஒரு நாள். உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் உத்தியோகத்தில் உயர்வான சூழ்நிலைகளை அனுபவிப்பீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். லாபங்கள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் கலகலப்பான நாள். ஆனாலும் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் அதி அற்புதமாக அமர்ந்து சனீஸ்வர பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்கிறார். நீங்கள் நினைத்தது ஓரளவிற்கு சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் நீங்கள் கடுமையான அலைச்சலை சந்திக்க நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்க காலதாமதம் ஆகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனியக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகலாம். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9.
அன்பான துலாம் ராசினர்களே, இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது அயன சயன போகம் என்கிற 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களது ஆற்றல் வெளிப்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டுவதால் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு திருநாள். உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களது முன்னேற்றத்தை எவராலும் தடுக்க இயலாது. கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார். அதேபோல் அரசியல்வாதிகள் நெருக்கடியின்றி அற்புதமாக செயலாற்றுவார்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. அன்பான தனுசு ராசினர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் உலா வருவதால் உத்தியோகத்தில் வேலை பளு இன்றைய தினமும் அதிகரிக்கலாம். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அற்புதமான பொறுப்புகள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில புதிய முயற்சிகளுக்கு கூட்டாளிகள் ஆதரவு தெரிவிப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக இருந்தாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சாதகமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் அதி அற்புதங்கள் நிறைந்த நாள். உங்களது பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரல் கொடுப்பார்கள். அதேபோல் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில உயர்வுகளை பெறலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய ஒரு நாள். வாகன பயணங்களில் எச்சரிக்கை வேண்டும். சந்திராஷ்டமம் தொடர்வதால் சங்கடங்களும் இருக்கத்தான் செய்யும். அதேபோல் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் அளவில் சிறிய பாதிப்புகள் உண்டாகும் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. கல்வி கற்கும் மாணவ
மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய நாள் கவனமாக இருந்தால் வெற்றி. கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் காலதாமதம் ஆகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகலாம். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் கலகலப்பான நாள் என்று சொன்னாலும் கவனமுடன் இருப்பதால் வெற்றி. களத்திரபாவம் என்கிற 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருந்தாலும் சனீஸ்வர பகவானின் அற்புதமான 7ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் எழலாம். கவனமாக இருந்தால் நல்லது. உத்தியோகத்தில் அற்புதமான சில காரியங்கள் அருமையாக நடைபெறும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில முக்கிய முடிவுகளுக்கு உங்களது பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும் அதிகாலையிலேயே. இன்றைய தினம் மீனராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7.